ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள்கிட்ட இப்போ ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டான்னு வந்தேன். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போகலாம். ஃப்ரெண்ட் என்ன அதாவது நாய் வளர்க்குறதுன்னா நாய் வளர்ப்பாங்க. சாதாரணமாக வளர்க்குறதுன்னு சரிடா, நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. அது ஒரு சில நாளைக்கு முன்னாடி எங்கள் பக்கத்தில், அதாவது எப்படி சொல்கிறது, சொந்தக்காரர் தான், எங்கள் மாமா வீட்டில் நாய் வளர்த்தாங்க. நாய் வளர்த்துருந்தாங்க. அது நல்லா அவங்களோட ஜாலியாக விளையாடும். ஒரு சில பேர் போனால் மட்டும் குலைக்கும். அது குலைக்குன்னு சொல்லிட்டு வந்து போய் இருந்தது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க சொந்தக்காரங்க ஒரு ரொம்ப க்ளோஸான ரொம்ப சொந்தக்காரங்கள என்னாச்சு, சொந்தக்காரங்க அதாவது அவங்க என் மாமாவுடைய தம்பி வீட்டில் வந்திருக்காங்க. வரும்போது போனாங்க. அடுத்து அவங்க ரிலேஷன் ஒருத்தர் வந்தாங்க. ஒரு வாரமாக இருந்தாங்க. ஒரு வாரமாக இருக்க பார்த்து எதுவும் இல்லை. ஆனால் அவங்க ஊருக்கு போகும்போது மட்டும் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. குலைச்சிது. என்ன குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த நாயை போன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும்போது அந்த நாய் போய் அவங்கள கடிச்சிருச்சு. கோவத்தில் என்ன பண்ணாங்க, அடித்து ரொம்ப டென்ஷனில் அந்த மாதிரி கடிச்சிருச்சு. பார்த்தா அவங்க ஒரு மாதிரி வந்தவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக பேசணும்னு பார்த்து அதை அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, நீ இருக்கவே கூடாது, கிளம்பி ஓடிடுன்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சாங்க. சுற்றி வந்துனே இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு போய் எங்கேயோ விட்டாங்க. எங்கள் கண்ணுக்கு தெரியாத இடம் விட்டுட்டாங்க. விட்டு பார்த்து அது கொஞ்ச நாள் வரவே இல்லை. கொஞ்ச நாள் வரலையே. சரிட்டு அவங்க சரி கோவத்தில் விரட்டி விட்டா சொல்லிட்டு பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. என்னடா, சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிளம்பியிருக்காங்க. கிளம்ப பார்த்து போய் நகை எடுத்து போடலான்னு போயிருக்காங்க. நகை இல்லாதது என்னாச்சு, எங்கெங்கே தேடுறாங்க, கிடைக்கல. ஒன்றும் எங்கெங்கேயும் தேடுறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. தேடி பார்த்துட்டு அதிக அமௌண்ட் இல்லை. தேடி பார்த்துட்டு சுற்றி எல்லாத்தையும் கேட்டாங்க, போனாங்க. என்ன சொல்கிறது, இது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அது எதாச்சா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, எனக்கு லாஸ்ட்டாக பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா இந்த நாள் தான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் கொஞ்சம் ரிச்சானவங்க. கேமரா வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் கேமரா வச்சுருந்தாங்க. கேமரா வச்சுருந்த பற்றி இவங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி கேமரா வீட்டில் செக் பண்ணணும்னு, அப்பயும் வீட்டில் செக் பண்ணணும்னு சரி பசங்க சொன்னாங்க, நம்ம வீட்டில் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்ணலை. அப்புறம் சும்மா சரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, சரி கேமரா தான் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமரா செக் பண்ணாங்க. செக் பண்ண பார்த்து அந்த கேமராவில் பார்த்தா அவங்க ஒரு ரிலேட்டிவ் வந்தவங்க மணால் இருந்தாங்க. நல்லா ஜாலி இருந்தாங்க. 10 நாள் இருந்தாங்க. 10 நாளுக்கு பார்த்தா சரி அவங்கெல்லாம் இது வரேன்னு சொல்லிட்டு சரி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கம்முனுக்கு பார்த்தாங்க. பார்த்தா கேமரா எடுத்து இருந்துச்சு. இவங்க தான் எடுத்தாங்கன்னு. அப்போ தான் யோசனை வருது, நம்ம டாகி குலைச்சது உண்மைதான். நாளைக்கு நம்மளுக்கு தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதனால கிடைக்கல. அப்புறம் சரி சொந்தக்காராச்சு, ஒன்றுமே சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. சொந்தக்காரன் நம்ம என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதாவது இது அவங்க போனது 2 நாளைக்கு முன்னாடி தான்.
இந்த டாக் என்ன பண்ணியிருக்கு, இவங்க போய் எடுத்துகிட்டு போனாங்க பாரு, இவங்க பின்னாடியே போயிருக்கு. 2 நாள் 2 நாளுக்கு அப்புறம் தான் இவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. 2 நாளாக அவங்க வீட்டிலேயே தான் வெளியே இருந்தது. கடிச்சிரும்னு சொல்லி பயத்திலேயே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஏன்னா அது என்ன பார்த்துங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி போயிருக்கு பாருங்கள். அவங்க வீட்டுக்கு இதுக்கும் 20 கிலோமீட்ரு வண்டியில் வந்திருக்காங்க. சும்மா மிரட்டி திட்டுன்னு பார்த்து போச்சு பாரு, 20 கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டு வாசப்பிள்ளையே இருந்து எத்தனையோ பேர் விரட்டியிருக்காங்க, போயிருக்காங்க, ஓடிட்டு. அந்த ஒரு ஆள் வந்தால் மட்டும் ஓட்டுறதில்ல. என்ன அவனை தூக்கிட்டு போனான். அப்புறம் ஒரு ஃபோன் வந்து பார்த்தா இவங்க சரி வெளியே என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணி இந்தமாரி நாய் வந்திருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ போய் பார்த்து விடவே மாட்டேங்குது. அவங்க வந்த பார்த்து கடிக்க வருது. அப்புறம் என்ன பண்ணுறது யோசனை பண்ணி பார்த்து இது நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களாம் நினச்சி பார்த்துட்டிங்கன்னா இது அன்றைக்கிலேருந்தே நம்மளை விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விடல சொல்லிட்டு அவங்க நகையை மாற்றிட்டாங்க. போனோடனே மாற்றி இப்போ ஊருக்கு போகும்போது மாற்றி எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி, அப்போ சுற்றி அவங்களே சுற்றி வருது. அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் சுற்றி வருது. ஏன் சுற்றி வருது டவுட்டாக பார்த்து நீங்கள் எதுவும் தப்பு செஞ்சுருக்கீங்க, அதாவது நான் ஒன்றும் பண்ணலாது அப்படின்னு. அப்புறமா அவங்க காமிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்து அப்புறம் அந்த நகையை கழட்டி அவங்களுக்கு கொடுத்து பார்த்து இந்த நாய் போயிட்டு அவங்க கூட போயிடுச்சு. அது ஒன்றா. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க கிளம்பி போன பார்த்து கம்முனே வந்துட்டாங்கன்னு பார்த்து அந்த நாய் போகவே இல்லை, மறந்துட்டாங்க, போகவே இல்லை. அவங்க தான் வீட்டு விட்டு போனதால் போகவே இல்லை. அப்புறம் போயிட்டு கூப்பிட்ட பார்த்து அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, அந்த நாய்க்கு அந்தளவுக்கு